சிஎஸ்கேவை விட்டு விலகுங்கள், பிளமிங்க்கு இந்திய அணி பயிற்சியாளராக அழைப்பு விடுத்த பிசிசிஐ. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தூணாக விளங்கும் பயிற்சியாளர் ஸ்டெஃபன் பிளமிங்கை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக வருமாறு பிசிசிஐ அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் டிராவிட்டின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. கடந்த 2021 நவம்பர் மாதத்திலிருந்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியுடன் அவரது ஒப்பந்தம் முடிவடைந்தது. இருப்பினும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியை கருத்தில் கொண்டு அவரது ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது. அவரது பதவிக்காலம் வரும் ஜூன் மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வேலையை பிசிசிஐ இப்போது தொடங்கியுள்ளது. அதன்படி அந்த பதவிக்கு விருப்பமுள்ளவர்கள் தங்களது விண்ணப்பங்களை பிசிசிஐக்கு வரும் 27ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று காலக்கெடு விதித்துள்ளது. மேலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் குறைந்தபட்சம் 30 டெஸ்ட் அல்லது 50 ஒருநாள் போட்டிகள் விளையாடி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் பிசிசிஐ விதித்துள்ளது. இந்த பதவியில் நியமிக்கப்படுபவர் ஜூலை 1 முதல் பொறுப்பேற்பார் என்று பதவிக்காலம் டிசம்பர் 31, 2027 அன்று முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிகரமான பயிற்சியாளரான ஸ்டெஃபன் பிளமிங்கை இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்க பிசிசிஐ காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து பிசிசிஐ சார்பில் ஸ்டெஃபன் பிளமிங்கிடம் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் அதற்கு ஒப்புக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. அவர் இதுவரை சிஎஸ்கே நிர்வாகத்திடம் இது குறித்து பேசவில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது அவர் சிஎஸ்கே அணிக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு உள்ளூர் T20 அணிகளுக்கு பயிற்சியாளராக இருக்கிறார். சிஎஸ்கே அணியின் மற்ற பிரான்ச்சைஸான ஜோசன்பர்க் சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு ஸ்டெஃபன் பிளமிங் பயிற்சியாளராக இருக்கிறார். இங்கிலாந்து நாட்டின் 100 தொடரில் சதர்ன் பிரேவ் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக் தொடரில் அவர் இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு அணிக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. எனவே இத்தனை வாய்ப்புகளை விட்டுவிட்டு இந்திய அணியுடன் அவர் இணைவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக வந்தால் ஒரு வருடத்தில் IPL நடக்கும் 2 மாதங்கள் தவிர மற்ற 10 மாதங்களுக்கு இந்திய அணியுடன் பயணிக்க வேண்டும். எனவே ஸ்டெஃபன் பிளமிங் இந்த பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வாரா? ஸ்டெஃபன் பிளமிங் கடந்த 2009 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவரது தலைமையில் அந்த அணி 5 முறை IPL கோப்பையை வென்றுள்ளது, 2 முறை சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வென்றுள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கும்.